ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்ட்ரென்த் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த நோயை வெளியில் எதுவுமே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளாரையே போட்டிருந்து கிட்டத்தட்ட வாழ்நாளில் மனிதர்கள் எல்லாருமே 50% மக்கள் இந்த நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் 5% மக்கள் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மூல நோயில் எத்தனை வகையான நோய்கள் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம், முத்தி போன சிச்சுவேஷனில் அது என்ன பண்ணுறது, அறுவை சிகிச்சை தேவையில்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வரும். மூல நோய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசனவாய் பகுதியில் இரத்த குழாய் வீக்கம் அடைகிறது தான் மூலம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஷன் போகும்போது அதிகமாக அழுத்தத்தை கொடுக்கறதுனால இந்த இரத்த குழாயானது வீங்கி ஒரு சில டைமில் ரத்தமாகவும் வெளியில் வந்துடுது. இதை தான் நம்ம மூல நோய் அப்படின்னு சொல்கிறோம். மூல நோயானது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு மலச்சிக்கல் அவனோட வாழ்க்கையில பெருமே சிக்கலா அமைஞ்சிருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு உணவு பழக்கங்கள் இல்லாதனாலையும், அதிகமா அவங்க தண்ணி குடிக்காதனாலையும், கண்ட உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கு மலம் கழிக்கும் போது பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஈஸியா அவங்களுக்கு மலம் கழிக்க முடியாம போயிடுது. இதனால அவங்களுக்கு மூல நோய் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூலத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இதுல உள்மூலம், வெளிமூலம், பௌத்திரம் அப்படின்னு 3 பகுதிகளா பிரிக்கிறாங்க. இந்த 3 பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். மூலத்திலேயே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது உள்மூலம். இந்த உள்மூலம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலம் கழிக்கும் போது ஒரு சில அழுத்தம் கொடுத்து மலம் கழிக்கிறதுனால ஒரு சில எரிச்சலும் அரிப்புகளும் ஏற்படுது. இது நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது. உள்மூலங்கிறது இதை கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த 2 சிம்டம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மூலம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது பேசிக்கா நிறைய பேத்துக்கு ஏற்படுது. இதை நம்ம சரி செஞ்சிடலாம். இதுல 2ஆவதா நம்ம பார்க்க போறது வெளிமூலம். அழுத்தம் கொடுத்து மலம் கழிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் உள்ள இருக்க மூலமானது வெளியில தள்ளப்படுது. அப்படி தள்ளும் போது இது கண்களுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த இரத்த குழாயை அழுத்தமாகி வெளியில நீட்டிக்கிட்டு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். இது மலம் கழிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல ரத்தம் கலந்து தன்னோட மலம் வெளியில வரும். அது மூலியமாவும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த இடத்துல தொடும்போது சின்ன கட்டி மாதிரி உங்களுக்கு காணப்படும். அது மூலியமாவும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சில அரிப்புகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது 2வது ஸ்டேஜ். இதுல 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பௌத்திரம். இது ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் மோஷன் போகும்போதும் தன்னோட மோஷன்ல ரத்தம் வரும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அரிப்புகள், வெடிப்புகள் உருவாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு இடத்துல போய் கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கும் ஒரு பைக் ஓட்டுறதுக்கும் வலி வேதனையா மிகுந்து காணப்படும். இது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இப்போ மூலம் வந்துருச்சு, இதை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீட்டு முறை குறிப்புகள் இருக்கு. வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல உணவு பழக்கங்களை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணியில சீரகம் கலந்து தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம செம்புல தண்ணி வச்சு நீங்க குடிச்சிங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய நார் சத்து உள்ள பழங்களும், அது மட்டும் இல்லாம கீரைகள், பருப்பு வகைகள் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மோஷன் ஃப்ரீ ஆயிரும். இது ஆரம்ப காலத்துல இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம், என்னென்ன உணவுகளை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம்.
சாப்பிடக்கூடாத உணவுகள்னா முதல்ல மைதா, அடுத்து கோதுமை, ராகி. ராகி வந்து நீங்க காலையில டைம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். இந்த ராகி வந்து சீக்கிரமா உங்களுக்கு செரிமானம் ஆகாது. அதுக்கப்புறம் இறைச்சி பிரியர்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி எடுத்துக்க கூடாது, அதுக்கப்புறம் பீஃப் எடுத்துக்க கூடாது, மட்டன் எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் எடுத்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோசல்ல வந்து எந்த வித பிரச்சனையும் வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதிகமா தண்ணி குடிக்கணும். இது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதனால இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா மேலும் நீங்க சிரமத்துக்கு படாம உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவுகள். இந்த சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நீங்க அதிகமா காய்கறிகளை எடுத்துக்கலாம். கீரை வகைகள் வந்து டெய்லி நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி சாயந்தரம் ஒரு பயிர் வகைகளை நீங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி பயிர் வகைகள், கீரை வகைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நார் சத்து அதிகமா உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிகள், பழங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து உண்பதுனால காலையில வந்து மோஷன் போறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணி வந்து குடிக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்துது. அதுல கொஞ்சம் சீரகம் நீங்க போட்டுட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லது. ரொம்பவே ஜீரணமாகலை அப்படின்னு நினைச்சிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு வெதுவெதுப்பான சுடுதண்ணி நீங்க வந்து நல்லா குடிச்சிங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஜீரணமாகிறது உங்களுக்கே தெரியும். ஒரு ஏப்பம் மூலியமா உங்களுக்கு நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கான நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு மூலம் வந்துருச்சு. இது வந்து நம்ம என்ன பண்றது, ஒரு டாக்டரை பார்க்கணுமா, தாராளமா நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க செஞ்சு உங்களுக்கு வந்து மாத்திரைகள், மருந்துகளும் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து பலன் அளிக்காத சிச்சுவேஷன்ல மருத்துவரை சென்று நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மூலம் வந்து வெளியில வந்துருச்சுன்னா இதை வந்து என்ன பண்றாங்கன்னா சர்ஜரி பண்ணி அதை வந்து வெளியில எடுத்துறாங்க. மீண்டும் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் சில உணவு முறைகள் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் நீங்க பின்பற்றீங்கன்னா மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மறுபடியும் பழைய மாதிரி உணவுப் பொருட்கள்ல கட்டுப்பாடு இல்லைன்னா மீண்டும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி ஒரு புதிய நிகழ்ச்சியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.